ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டே 22 நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சுகர் கிரேவிங்ஸ் பற்றி. ஸோ நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு வரும்போது கேலரிஸை பார்த்து எந்த ஃபுட்டில் கம்மி கேலரிஸ் இருக்குது, எந்த ஃபுட்டில் கம்மி கார்ப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து சாப்பிட்றோம் இல்லையா? அப்படி சாப்பிடும்போது சுகர் கிரேவிங்ஸ் வந்ததுன்னா நம்ம என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன சாப்பிட்டா நம்ம வெயிட் ஏறாமல், அதே சமயம் நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு வந்து பிரச்சனை கொடுக்காமல், ஹிண்ட்ரன்ஸாக இருக்காமல் என்ன ஃபுட் சேஃபாக சாப்பிடலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சுகர் கிரேவிங்ஸ் எதுக்கு வருது அப்படின்னு உங்கள் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நேற்று வீடியோவில் நம்ம பார்த்தோம் எப்படி வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், ஒயிட் ரைஸ், ஒயிட் ஃப்ளார் அந்த மாதிரி செஞ்ச ஃபுட்ஸ்லாம் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எப்படி சாப்பிட நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவல் ஏற இன்சுலின் லெவலும் ஏறி அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. பிளட் குளுக்கோஸ் ஏற இன்சுலின் ரிலீஸ் ஆகிறது, பிளட் குளுக்கோஸ் ஏறுறது இன்சுலின் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சைக்கிளாக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த சைக்கிள் போயிட்டே இருக்க இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகிட்டு பிளட் குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ண திருப்பி நமக்கு பசி எடுக்கும். ஸோ இந்த மாதிரி பசி எடுத்துகிட்டே இருக்க நமக்கு சுகர் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங் வரும். அதனால சுகர் அடிக்ஷன் ஆகுது. ஸோ இந்த சுகர் அடிக்ஷன் நம்ம ஸ்டாப் பண்ணால் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் அண்ட் ப்ரோட்டீனை வந்து நம்ம ஜாஸ்தி எடுக்க ஆரம்பிக்கணும். நம்ம கார்போஹைட்ரேட்ஸில் கம்மி பண்ணி ஃபேட் அண்ட் ப்ரோட்டீனை ஜாஸ்தி எடுக்க ஆரம்பிக்க நம்ம பாடி வந்து ஃபேட் பர்னிங் மோடில் போகும். ஸோ ஃபேட்டை வந்து யூஸ் பண்ண கார்போஹைட்ரேட்ஸை கம்மியாக யூஸ் பண்ண நம்மளுக்கு வந்து சுகர் கிரேவிங்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த ப்ரோட்டீன் ரிச், ஃபேட் ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்ம நிறையா இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 95 kgs இருந்தபோது எனக்கு இந்த மாதிரி பசிக்கும் இல்லை ஸ்வீட்டாக சாப்பிடணும் அப்படின்னு தோணும்போது நான் இம்மீடியட்டாக பண்ணுறது என்னென்னா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸாக எடுத்துப்பேன். ஒரு நாள் கிரேப்ஸ் எடுத்துப்பேன், ஒரு நாள் வந்து பீச்சஸ் எடுத்துப்பேன், ஒரு நாள் ப்ளம்ஸ் எடுத்துப்பேன், ஒரு நாள் ஆரஞ்சஸ் எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துப்பேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அது சாப்பிட்டாலே வந்து அந்த சர்க்கரை சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங் வந்து நல்லா கம்மியாயிடும். ஸோ நம்ம ஹெல்த்தியாக நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது மூலம் நம்ம ஃபைபர் நிறைய பாடிக்கு செலுத்துகிறோம், வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ்லேயே முடிஞ்சளவு லோ கார்ப் ஃப்ரூட்ஸ், பெரிஸோ, கோவாவோ, இல்லை அது முடியலன்னா கிரேப்ஸு, பீச்சஸ், அந்த மாதிரி ப்ளம்ஸு, அந்த மாதிரி என்ன சீசனல் ஃப்ரூட் இருக்கோ ரொம்ப ஹை சுகராக போகாமல் ஓரளவு மாடரேட் சுகர் ஃப்ரூட்ஸாக பார்த்து சாப்பிடுங்க. அது ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் வந்து அப்படியே உங்களுக்கு கிரேவிங் கம்மியாகலைன்னா டார்க் சாக்லேட் நீங்கள் எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட்டில் 70% கேக்கோ இருக்கிற டார்க் சாக்லேட்டாக பார்த்து சாப்பிடுங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அந்த சுகர் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. மோரோவர் டார்க் சாக்லேட்டில் பாலிஃபினால்ஸுங்கிற ஒரு குட் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அது மற்ற நிறையா பெனிஃபிட்ஸும் கொடுக்கும். டிப்ரெஷன்லேருந்து வெளில வரத்துக்கு, இந்த சுகர் கிரேவிங்கை பீட் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ டார்க் சாக்லேட் மறக்காமல் எடுத்துக்கோங்க உங்களோட டயட்டில். ஒரு சின்ன பீஸ் இல்லை 2 சின்ன பீஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஃபேட் ரிச், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யோகர்ட், தயிர், நம்ம வீட்டில் பண்ண தயிரை நம்ம நல்லா எடுத்துக்கலாம். அது நல்ல உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதை சாப்பிடும்போது இந்த சுகர் ஜாஸ்தி சாப்பிடணுங்கிற அடிக்ஷன் வந்து வராது. எனக்கு வந்து நம்ம ஃபேட்டும் ப்ரோட்டீனும் நம்ம ஃபில் பண்ணிவிடும். ஸோ தயிர் எடுத்துக்கோங்க, வீட்டில் பண்ண தயிர். உங்களுக்கு தயிர் சாப்பிட்றது கஷ்டமாக இருந்ததுன்னா அது நல்லா தண்ணியாக பட்டர் மில்க், மோர் மாதிரி பண்ணி அதில் வந்து என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ, ஜிஞ்சர், கறி லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சியா சீட்ஸில் பண்ண புடிங். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த சியா சீட்ஸை வந்து நீங்கள் ஆல்மண்ட் மில்கில் ஊற வச்சு உங்களுக்கு தேவையான நட்ஸும் ஃப்ரூட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணி சியா சீட் புடிங் மார்னிங்கில் சாப்பிட்லாம். அது நல்ல ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களை நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு உங்கள் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் டயட்டில் வந்து நம்ம நிறைய ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்க நம்ம இந்த கிரேவிங்ஸ் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஓரளவு கிரேவிங்ஸே இல்லாத லெவலுக்கு கூடிய வந்துடும். ஸோ எக்ஸு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது ஃபுல் நியூட்ரிஷன் பேக் இல்லையா, அமினோ ஆசிட்ஸ் நிறையா இருக்குது, ப்ரோட்டீன் நிறையா இருக்குது எக்கில். ஸோ எக்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபுட்டில் வந்து ஹோல் கிரெயின்ஸ், நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஹோல் கிரெயின்ஸ் வந்து எப்படி ஃபைபர் ரிச் அப்படின்ட்டு. அதனால் அது ஸ்லோவாக வந்து பிளட் சுகர் லெவல்ஸை வந்து ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணுறதுனால வந்து உங்கள் பாடிக்கு வந்து இந்த சுகர் கிரேவிங் வராது. ஸோ ஹோல் கிரெயின்ஸில் பண்ண எந்த ஐட்டம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளஸ் உங்கள் டயட்டில் வெஜிடபிள்ஸ் முக்கியமாக நிறையா சேர்த்துக்கோங்க. நம்ம நிறையா பேருக்கு வெஜிடபிள்ஸ் அவ்வளோவா சாப்பிட்ற பழக்கம் இல்லை. எவ்வளோக்கு அவ்வளோ வெஜிடபிள்ஸும் ஹோல் கிரெயின்ஸும் எடுத்துக்கிங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சுகர் கிரேவிங் கண்ட்ரோல் ஆகும். ஸோ எல்லா வித காய்கறிகள், ஒரு நாள் ஒரு டிஃப்ரெண்ட் கீரை வகைகள் இல்லை காய்கறிகள், கறியோ கூட்டோ அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க.
ஹோல் கிரெயின்ஸில் முடிஞ்சளவு சப்பாத்தி இல்லை ப்ரௌன் ரைஸ் கீன்வா மில்லட்ஸ் நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, அதை முடிஞ்சளவு எடுத்துக்கோங்க. அதுக்கும் மீறி உங்களுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே ஏதாவது சுகரியாக சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, சுகர் ஃப்ரீ கம் இருக்கு இல்லையா, அது நிறைய சுகர் ஃப்ரீ சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கூடாது. எனக்கு சுகர் ஃப்ரீயும் வந்து அந்த ஸ்வீட்னஸ் வாயில் படப்பட பிரெயின் வந்து சுகர் இருக்கிற மாதிரி தான் அது கன்சிடர் பண்ணி அதை இன்சுலின் ரிலீஸ் பண்ணும். ஸோ நிறைய சுகர் ஃப்ரீ சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்காதீங்க. பட் வந்து இம்மீடியட்டாக நமக்கு அந்த சுகர் கிரேவிங் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு ஹாஃப் பீஸ் ஆஃப் சுகர் ஃப்ரீ கம்மோ 1 பீஸ் ஆஃப் சுகர் ஃப்ரீ கம்மோ மின்ட் இருக்கிற கம்மா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து உடனே அந்த மின்ட் வந்து சுகர் கிரேவிங்ஸை கில் பண்ணும். அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டோன்னே ப்ரஷ் பண்ணிடலாம். எனக்கு நம்ம டூத் பேஸ்ட்டில் மின்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது அந்த மின்ட் டேஸ்ட்டு படப்பட அந்த சுகர் கிரேவிங் ஆட்டோமேட்டிக்காக வந்து கில் ஆகிடும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என் டயட்டில் வந்து நிறையா ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறேன், ஹோல் கிரெயின் தான் சாப்பிட்றேன், நிறையா காய்கறிகள் சாப்பிட்றேன், அப்படியும் எனக்கு சுகர் கிரேவிங் இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு டிப் சொல்கிறேன். ஆனால் இந்த டிப் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டேட்ஸ் பேரிச்சை மரம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பேரிச்சை மரத்தில் நிறைய சுகர் இருக்குது. ஸோ ஆனால் வந்து ஹெல்த்தி சுகர், ஃப்ரூட்ஸில் வர சுகர் எல்லாமே ஹெல்த் சுகர், நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் சுகர். இட் இஸ் பெட்டர் தேன் ஆடட் சுகர். அதனால் வந்து நீங்கள் 2 டேட்ஸோ இல்லை 3 டேட்ஸோ எண்ணி சுகர் எதுவும் சேர்க்காமல் நேச்சுரலாக இருக்கிற டேட்ஸ் 100% நேச்சுரல் டேட்ஸ் 2-3 எடுத்துக்கோங்க. அந்த 2-3 டேட்ஸ் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு அத்தனை சுகர் கிரேவிங்கும் போயிடும். அதுக்கு மேலே எனக்கு அவ்வளோ ஸ்வீட் இல்லையா டேட்ஸில், அது சாப்பிட்டோடனே உங்களுக்கு அந்த சுகர் சாப்பிடுங்க கிரேவிங்ஸ் கம்ப்ளீட்டாக போயிடும். அந்த 1-2 டேட்ஸ்னால பெருசாக உங்களுக்கு கேலரிஸ் அவ்வளோ ஏறாது. உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் லெவல் ரொம்ப பெருசாக ஏறாது. ஆனால் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டேட்ஸில். ஸோ ஜாக்கிரதையாக பார்த்து சாப்பிடுங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணுங்கள். ஏற்கனவே சொல்லியாச்சு, எனக்கு தெரிஞ்ச த சீக்ரெட் டு வெயிட் லாஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மி பண்ணி இன்சுலின் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்டேபிளாக வைக்கிறோமோ அதுதான் வந்து சீக்ரெட் வெயிட் லாஸ்க்கு என்னை பொறுத்த வரைக்கும். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப ஜாஸ்தி கிலோ கம்மி பண்ணும்போதும் சரி, இப்போ கொஞ்சம் லாஸ்ட் ஃபியூ கேஜிஸ் கம்மி பண்ணும் அப்படிங்கிற முயற்சியிலும் சரி, கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக எடுத்துக்க எனக்கு வெயிட் லாஸ் சீக்கிரமாகுது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அண்ட் கீட்டோ ஃபார்ம் இஸ் த பெஸ்ட் வே டு லூஸ் வெயிட் என்னை பொறுத்த வரைக்கும். அது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கலாம், போக போக பழகி போயிடுறது. 16-8 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், 16 hours ஃபாஸ்டிங், 8 hours சாப்பிட்ற விண்டோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா. எதுவாக இருந்தாலும் உங்கள் முயற்சியை மட்டும் விட்றாதீங்க, முயன்று கொண்டே இருங்கள். கண்டிப்பாக நம்ம லைஃப் லாங் ஜேர்னிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் நம்ம லே பண்ணிகிட்டே இருக்கோம். 80% ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோம், 20% அங்கே எங்கே அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டா பரவாயில்லை. இப்படியே நம்ம தப்பு பண்ணி பெட்டர் வெர்ஷன் ஆஃப் ஆர் செல்ஸ் ஒரு நாள் ஆகி நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ முயற்சியை மட்டும் விட்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட டே 22 நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமே உங்களை என்னோட நாளைய வீடியோவில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்குது. என் வாழ்த்துக்கள். நாளைய வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.